அதிமுக தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தலாம் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்தால் தங்கள் தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு உத்தரவிட வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். அதிமுகவில் பிளவு உள்ளதா என்பது குறித்து திருப்தி அடைந்த பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் நியமனம், கட்சி விதிகள் திருத்தம் உள்ளிட்டவை குறித்து விசாரிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள விவகாரம் குறித்து விசாரிக்க கூடாது என நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக தரப்பில் மனு தாக்கல் செய்தால் தங்கள் தரப்பு வாதங்களையும் கேட்க வேண்டும் என கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது கட்சி விதிகளில் திருத்தம் செய்வது தொடர்பாக கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், ரவீந்திரநாத், கே.சி. பழனிசாமி, புகழேந்தி உள்ளிட்டோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது தேர்தல் ஆணையத்திடம் தாங்கள் மனு அளித்திருப்பதாகவும் அந்த மனு மீதான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த தடையை நீக்க வேண்டும் என கோரி இவர்கள் சார்பில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்து நேற்று உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்டவர்கள் மனுக்களை விசாரிக்கலாம் எனவும் உத்தரவிட்டது. மேலும் அந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்தை வரம்பிற்கு உட்பட்டு விசாரிக்க வேண்டும் எனவும் உரிமையியல் நீதிமன்றத்தில் உள்ள விவகாரம் குறித்து விசாரிக்க கூடாது எனவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவிற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தால் அந்த வழக்கில் உத்தரவிடுவதற்கு முன்னர் தங்கள் தரப்பு வாதங்களையும் கேட்க வேண்டும் என கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து இன்று கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படும் பட்சத்தில் தங்கள் தரப்பு வாதங்களையும் கருத்தில் கொண்டே இந்த வழக்கில் உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்குமார்.